அன்பார்ந்தவர்களே, வியாபாரி ஒருவர் தனது சொந்த வேலை விஷயமாக ஒரு நகருக்கு சென்றார். அங்கே வாடகை காரை எடுத்துக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தார். சிறிது தூரம் சென்றதும் வழியை சரியாக சொல்லுவதற்காக அந்த ஓட்டுநரின் தோலை தொட்டார். பதறி போன அந்த ஓட்டுநர் வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டார். நீங்கள் இப்படி பதறி போய் விடுவீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் உங்களுடைய தோலை தொட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார் அந்த வியாபாரி. அந்த ஓட்டுநரோ, ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நேற்று வரை ஒரு பிண வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தேன், எங்கே பிணம்தான் என் தோலை தட்டுகிறதோ என்று சொல்லி பயந்து போய்விட்டேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, துணை வேண்டி ஆண்டவரை நான் மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். 34வது திருப்பாடல் 4வது இறைவசனம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்லுவார்கள். நம்முடைய நம்பிக்கை கடவுளையும் அசைக்கும். ஆனால் நம்முடைய பயம் நம்முடைய எதிரியையும் செயல்பட வைக்கும். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்மை திடப்படுத்துகிற ஆண்டவர் இயேசுவினுடைய துணையோடு அருளோடு எல்லா வகையான பயங்களிலிருந்தும் விடுதலை பெற்று நிம்மதியாய் வாழ்வோம். ஆண்டவர் இயேசு இருக்க நமக்கு ஏன் பயம்? ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.